டங்ஸ்டன் சுரங்கம், அரிட்டாப்பட்டி, போராட்டம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கடந்த சில காலங்களாகவே பேசுபொருளாக உள்ளது. இதற்கு காரணமான டங்ஸ்டன் என்பது என்ன, அதனை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் உள்ளிட்ட தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். டங் மற்றும் ஸ்டென் என்பதுதான் இந்த டங்ஸ்டன். இது ஒரு வேதியியல் தனிமம். ஸ்வீடிஷ் சொற்களான டுங்ஸ்டன் என்பதிலிருந்து வந்தது. அதன் வேதியியல் சின்னமான W அதன் முந்தைய பெயரான உல்ஃப்ராம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இத்தனிமம் உல்ஃப்ராமைட், சீலைட் உள்ளிட்ட பல தாதுக்களில் காணப்படுகிறது. சீனா, ரஷ்யா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளில் முக்கிய தாது படிவுகள் உள்ளன. 1783 ஆண்டில் ஜப்பானிய சகோதரர்களான யுவான் ஜோஸ் மற்றும் ஃபாஸ்டோ எல்ஹூயார் என்பவர்கள் கரியை பயன்படுத்தி டங்ஸ்டிக் அமிலம் மூலம் முதல் முறையாக டங்ஸ்டனை அதன் தூய வடிவத்தில் பிரித்தெடுத்தனர். டங்ஸ்டன் குறைந்த வெப்பநிலையில் உடையாத பொருள். ஆனால் வெப்பப்படுத்தும் போது நெகிழக்கூடியது மற்றும் தகடாகவே இருக்கும். இதன் உயர் உருகுநிலை காரணமாக ஒளிவிளக்குகள் மற்றும் மின்னணுவியல் ஆகியவற்றில் ஒரு இழையாக பயன்படுத்தப்படுகிறது. இராணுவ பயன்பாடுகளில், நகைகளில் பெரும்பாலும் அதன் கவர்ச்சிகரமான தோற்றம் மற்றும் ஆயுள் காரணமாக மற்ற உலோகங்களுடன் இவை கலக்கப்படுகிறது. சிமெண்ட் கார்பைடு தயாரிப்பதற்கு டங்ஸ்டன் மிக முக்கியமான மூலப்பொருளாக உள்ளது. சிமெண்ட் கார்பைடு தான் இன்றைய எந்திரத்தின் அடிப்படை பொருள். எந்திரத்தில் திருப்புதல், அரைத்தல், பிளானிங், துளையிடுதல், போரிங் செய்தல், ரீமிங் செய்தல், த்ரெட்டிங் செய்தல், ப்ரோச்சிங் செய்தல் மற்றும் வெட்டுதல் ஆகியவற்றுக்கு முக்கியமாக இருந்து வருகிறது. மேலும் டங்ஸ்டன் உலோக கலவைகள் உற்பத்தி துறையில் இன்றியமையாத உயர் வெப்பநிலை கட்டமைப்பு பொருட்களாகவும் இருந்து வருகிறது. டங்ஸ்டன் அலாய் மின்முனைகள் உலோக வெட்டு மற்றும் வெல்டிங் கருவிகளில் முக்கிய கூறுகளாக மாறிவிட்டன. அதி உயர் வெப்பநிலை எதிர்ப்பு, வெப்ப உலைகள், டங்ஸ்டன் கம்பிகள், டங்ஸ்டன் தட்டு, டங்ஸ்டன் கம்பி மற்றும் பிற பொருட்களிலிருந்து பிரிக்க முடியாது. டங்ஸ்டன் ரேடியம் அலாய் வெப்பநிலையை அளவிடுவதற்கு ஒரு சிறந்த பொருள். அதனைத் தொடர்ந்து டங்ஸ்டன் மற்றும் டங்ஸ்டன் உலோக கலவைகள் உற்பத்தியில் முக்கியமான அச்சு பொருட்களாகவும் இருந்து வருகிறது. இப்போதெல்லாம் விமானம், ஆட்டோமொபைல், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மற்றும் பிற தயாரிப்புகளில் 60% பாகங்கள் அச்சுகளால் செயலாக்கப்படுகின்றன. பல அச்சுகள் டங்ஸ்டன் உலோக கலவைகளால் ஆனவை. அவை அவற்றின் ஆயுளை பெரிதும் அதிகரிக்கின்றன மற்றும் செலவுகளையும் குறைக்கின்றன. மேலும் டங்ஸ்டன் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உலோகமாகும். இது ஒளிகுமிழ் இலைகள், எலக்ட்ரான் மற்றும் தொலைக்காட்சி குழாய்கள், சிராய்ப்புகள் மற்றும் எஃகு கருவிகள் போன்ற சிறப்பு உலோக கலவைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சுரங்கம் மற்றும் பெட்ரோலிய தொழில்களில் உலோக தொழிற்சாலைகளுக்கு டங்ஸ்டன் கார்பைடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இந்த மூலங்களிலிருந்து மாசுபடுதல் தொழில்துறை மற்றும் நகர்ப்புறங்களில் சாத்தியமாகும். டங்ஸ்டன் லைட்டிங் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியது. டங்ஸ்டனை ஒளிவிளக்குகளில் இழையாக பயன்படுத்திய முதல் நபர் 1903 ஆண்டு வில்லியம் கூலிட்ஜ் ஆவார். டங்ஸ்டனின் நெகிழும் வடிவத்தின் அவரது வளர்ச்சி ஒளிவிளக்குகளில் பயன்படுத்துவதை சாத்தியமாக்கியது. இது நீண்டகால மற்றும் திறமையான பல்புகளுக்கு வழிவகுத்தது. டங்ஸ்டன் சில சுடுகலன் எரிகணைகளில் ஈயத்திற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. இது அதிக அடர்த்தி மற்றும் கடினத்தன்மையை வழங்குகிறது. இது எரிகணைகள் நீண்ட தூரத்திற்கு வேகத்தை பராமரிக்க உதவுகிறது. தங்கத்திற்கு இணையான அடர்த்தி இருப்பதால் டங்ஸ்டன் போலி தங்க கட்டிகளில் பயன்படுத்தப்பட்டும் வருகிறது. ஜெட் என்ஜின்களில் பயன்படுத்தப்படும் சூப்பர் அலாய்களில் டங்ஸ்டன் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்த உலோக கலவைகள் வலிமை மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்கும் போது தீவிர வெப்பநிலையை தாங்குகிறது. மேலும் உயர் அடர்த்தி விண்கலன்களில் கதிர்வீச்சு கவசத்திற்கும் விண்வெளி தொலைநோக்கிகளுக்கும் எதிர் எடைகளுக்கும் ஏற்றதாக அமைகிறது. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தாது பொருளை எடுத்தால் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் உள்ள பல்லுயிர் மரபுத்தலம் மட்டுமின்றி மரபுத்தலம் அமைந்துள்ள மலைப்பகுதியின் 4 திசைகளிலும் உள்ள கிராமங்களின் விளைநிலங்கள், தடுப்பணைகள், கண்மாய்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் ஆகியவையும் அழியும் நிலை ஏற்படுவதோடு நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்படையும். மேலும் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என கூறப்படுகிறது. இதனால் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதிக்க கூடாது என்ற தொடர் கோரிக்கைகளும் அக்கிராம மக்களால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மத்திய, மாநில அரசுகள் எடுக்கும் முடிவு என்ன என்பதை நாமும் கிராம மக்களை போன்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.